பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? ஸோ என்னுடைய இது என்னன்னு சொன்னால், நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைய போல பேசினேன். அதை பற்றி அனிபாஷத்தை பற்றி பேசும்போது தான் அவர் சொல்கிறார், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்போ தப்புன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அது என்னுடைய ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி. ஐயா, அப்ப நீங்க குழந்தையா இருந்த போது அந்த அந்நிய பாஷைன்னு சொல்லப்படுற உலக பாஷையை பேசுனீங்க, புருஷனான போதோ அதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஐயா, புருஷனான போது குழந்தைக்குரியவைகளை ஒழித்து விட்டனாலே அது முடிஞ்சுச்சுன்னா அர்த்தம். ஆனா தப்பு கிடையாதுன்னு கொண்டு வரீங்க. எதுக்குயா? உங்களால அந்த உலக பாஷை இல்லைன்னு சொல்ல முடியல, உலக பாஷைன்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்க முடியல. ஆரம்பம் வந்து ஒரு பெந்தைகோஸ்தே அனுபவத்தோட ஆரம்பிச்சிருக்குது. தேரி காட்டுக்குள்ள கிடந்து அந்நிய பாஷை பேசி அண்ட் ஆல்சோ பிளஸோ கேம்ப்ல மூலமா ஈவன் நாங்க கேள்விப்பட்ட அண்ணன் மோகன் சி வந்து உங்களுடைய கேம்ப்ல வந்து 74ல 75ல கேம்ப்ல வந்து தான் ஆப்ஷன் பெற்று நல்லா பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது தான் அவர் ஆப்ஷன் பெற்றார். சோ இவ்வளவு ஒரு எவிடன்ஸ் இருக்கும்போது இப்போ ஒரு பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட்ல இப்போ வந்து நம்ம வந்து அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணும்போது அங்க ஒரு பிரேக் த்ரூ நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா. அது ஏன் நம்ம எம்பசைஸ் பண்ணக்கூடாதுன்றது தான். இல்லைன்னு சொல்லலையே. நம்ம ஜிபிஎஸ் ஸ்லாப் இன்சர்னுக்கு எப்படின்னா அந்நிய பாஷையில் நிரம்பி ஆவியில ஜெபம் பண்ணும் அப்படின்னு கொண்டு வரணும் ஆசை. அதுதான் போராடுறாரு. நீங்க சொல்ற மோகன் சீலாசுரஸ் அண்ணனே நல்லா ஆவில நிரம்பி ஜபிக்கணும்னு சொல்லி கூப்பிடுவாரு. கூப்பிட்டு அந்நிய பாஷை பேசும்போது மைக்க புடுங்குவாரு. இதோ பாருங்க. இல்ல நிரம்பி ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். ஓகே, நீ ஜெபம் பண்ண. பாத்தீங்களா, அவருக்கே தெரியும் இது உலக பாஷை, இப்படி பேசினா மாட்டிப்போன்னு தெரிஞ்சுதான் மைக்க புடுங்குறாரு. ஆனா நீங்க ஆர்ட்ஸ் ஸ்டாண்டி அந்த மூலியமா தான் மோகன் சி அண்ணனே அபிஷேகம் பெற்றாரு. அதனால ஆவிலாம் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜபிக்கணும்ன்றத எம்போசிஸ் பண்ணு சொல்லி ஆர்ட்ஸ் அண்ட் அந்த வாயால ஒத்துக்க வைக்க பாக்குறீங்க. ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலையே. அது ஐ ஃபுல்லி என்டார்ஸ். அப்படி ஒரு கூட்டத்தில் இருந்தா நான் அப்படியே எல்லாரோட நான் தான் அதிகமாக என்ஜாய் பண்ணுவேன். எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க? லபலபலபலபலன்னு சொல்லி நீங்களா என்ஜாய் பண்ணுவீங்களா? ஐ மீன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கொஞ்சம் கூட நான் வந்து அதை வந்து டிக்ரையோ டிமினிஷோ பண்ணவே. ஒருவேளை நீங்க இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளேயும் டீச்சிங்குள்ளேயும் நீங்க அதிகமாக கத்தரவங்களை நடத்தினதுனால இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், மூவ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியினால நடத்தப்படுதல், அதுல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம. நோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஐ பேலன்ஸ் ஸ்கிரிப்சர் அண்ட் ஸ்பிரிட். ஓகே, நம்ம ஜிபிஎஸ் ஆஃபீஸ்லாம் எப்படியா மடக்கி ஏன்னாச்சும் ஒரு வாயில ஒத்து வைக்கணும் போகிறாரு. அவர் எல்லாத்தையும் முட்டு கொடுத்து பேசின்னு வராரு. ஐயா, அவரு பேலன்ஸா தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு வராரு. அதனால அவருக்கு தெரியும். சொல்றா, நீங்க கேளுங்க. நீங்க குழுக்குள்ள கேட்மீங்க. நீங்க இந்த இத்தனை பேருக்கு அவன் பொண்டாட்டியா இருந்தாலே இவ்வளவு வந்து இப்போ வந்து அங்க போனா யாருக்கு பொண்டாட்டின்னு கேட்டாங்கல்ல, யாருக்கு மனைவின்னு. ஆமா, அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வல்லமையும் அறியாதபடியால் தப்பான எண்ணம். அப்ப இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். காட் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் காட் ஸ்பிரிட். இன்னைக்கு வரைக்கும் பெர்ஃபெக்ட்டா நான் பேலன்ஸ் பண்றேன். பிரைஸ் காட். அவரு பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்றதுனால தான் அவர் சொல்றாரு அந்நிய பாஷையில பேசணும்னு சொல்லி யாரையும் வற்புறுத்த கூடாது, அது அவங்களா பேசணும்னு சொல்லி கொண்டு வராரு. இதுக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், அதுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். பொதுவாக ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. பொதுவாக இந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், மூவ் ஆஃப் த ஸ்பிரிட், அப்புறமா தீர்க்க தரிசன ஊழியம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்க வந்து இந்த டீச்சிங்ல வந்து அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம போறாங்க. இந்த டீச் பண்ற டீச்சர்ஸ் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டீச் பண்றாங்க. அவங்க ஜெபம் கடைசியில் பாத்தீங்கன்னா அன்பின் ஆண்டவரே இந்த நேரத்துக்கு தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே. அது இம்பேலன்ஸ். நான் இம்பேலன்ஸ் இல்லைங்கிறேன். ஓகே ஐயா, சுருக்கமா ஜெபம் பண்ணி முடிகிறது வந்து இன்பேலன்ஸ். நீங்க வந்து இன்பேலன்ஸ் இல்ல, நீங்க வந்து இந்த உலக பாஷை பேசி லாஸ்டா ப்ரேயர் ரன் பண்ணுவீங்க. அதனால நீங்க இன்பேலன்ஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களாயா? ஆனா ஆண்டவரை நீண்ட நாள் ஜபிக்க கூடாது. நம்ம வேண்டதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரியும்னு சொல்லிடுறாரையா? நீண்ட நாள் ஜபிக்காதீங்க, மற்றவங்க பார்க்கணும்னு ஜபிக்காதீங்க, அதிக வசனிப்பினால உங்களோட ஜபம் கேட்கப்படும்னு நினைக்காதீங்க. இப்படின்னு பல விஷயங்களை மத்திய 6ஆம் அதிகாரத்தை சொல்லிடுறாரையா? அதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரீங்களா? இது நியூ டெஸ்டமென்ட் பேஜஸ் எல்லாத்தையும் 2 இருந்துச்சு. ஒரு இடத்துலயாவது நீங்க வந்து தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த அதே கிடையாது. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா இந்த வேர்ட் ஆஃப் காட குறைச்சி ஸ்பிரிட் ஆஃப் காட கூட்டியாச்சு. ஐயா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரோட வார்த்தையை குறைச்சிட்டு இந்த அந்நிய பாஷையில பேசுற உலக பாஷையை நீ அறியமாக்கிட்டிய அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன இம்பேலன்ஸ்? அப்ப என்ன எரர்? அப்ப என்ன துருபதேசம்? எல்லாம் வந்துருச்சு இல்ல. இப்போ சிஎஸ்ஐக்குள்ள சிஎஸ்ஐ அந்த அவங்களுக்குள்ள ஃபால்ஸ் டாக்டர் ஜாஸ்தி கிடையாது. ஐயா, சிஎஸ்ஐல வந்து ஃபால்ஸ் டாக்டரும் கிடையாது. ஏன்னா அவங்க உங்களை மாதிரி உலக பாஷைன்னா பேசுறது இல்லை.
அதனால அவங்களுக்கு வந்து இந்த நாள் வரைக்கும் கள்ள உபதேசங்கள்லாம் இல்லைன்னு சொல்லுறீங்களா? அப்போ இந்த ஆசீர்வாத தட்டு, குழந்தை ஞானஸ்தானம், அப்புறம் இந்த எலெக்ஷன் வச்சு சண்டை போட்டுக்கிறது, இது எல்லாம் தான் வேதத்தின்படி பண்றாங்க. அவங்களுக்கு வந்து கள்ள உபதேசங்களே கிடையாதுன்னு சொல்லுவீங்களாயா? டாக்டர் நிறைய வந்து பெண்டிகாஸ்டல் கூட தான். ஏன் அவன் வந்து அந்த இன்னும் வந்து ஒழுங்காக டெய்லி அந்த ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லையும் முதலாம் பாடம், ரெண்டாம் பாடம், சங்கீதம் பாடுவோம், விசுவாச பிரமாணம், அதுக்குள்ளே கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறாங்கல்ல. இங்கே அது இல்லைல்ல, இங்கே விட்டுட்டோம்ல. அப்போ பெந்தகோஸ்தேக்குள்ள கள்ள உபதேசங்கள் அதிகமா இருக்கு. ஏன்னா சிஎஸ்சியில அந்த முதலாம் பாடம், ரெண்டாம் பாடம் இதை நம்ம படிக்கிற மாதிரி பெந்தகோஸ்தேல படிக்காததுனால வெறும் உலக பாஷையை மட்டும் நம்பி அபிஷேகம் பெற்றோன்னு சொல்லி ஏமாந்து போய் கள்ள உபதேசத்துல இருக்காங்கன்னு சொல்ல வர்றாரு. இதுனா ராபின்சன் ஐயா மடக்கி மடக்கி கேள்வி கேட்க மாட்டாரு. எது ஒண்ணுமே இல்லையோ அதெல்லாம் மடக்கி மடக்கி கேள்வி கேட்பாரு. பெந்தகோஸ்தே கூட சொல்றீங்களே சிஎஸ்ஐ ஒழுங்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயாக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லாமா? வேதத்தின் படி பார்த்தா சிஎஸ்ஐயும் ஒழுங்கு கிடையாது, பெந்தகோஸ்தேன்னு சொல்லி குறிப்பிடுகிறவரும் ஒழுங்கு கிடையாது. ஆனா நம்ம ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்களுக்கு இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சிஎஸ்ஐய இவரால் எழுத்து பேச முடியாது. ஏன்னா நாளைக்கே சிஎஸ்ஐல கூப்பிட்டாலும் அங்கே போய் அந்த கொடுக்குற காணிக்கை வாங்கி போறேன். பெந்தகோஸ்தேவை எழுத்து பேச முடியாது. ஏன்னா அங்கே கூப்பிட்டா அங்கே போய் காணிக்கை வாங்கி போறேன். அவங்க வாசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்காம விட்டுட்டோம்ல. அப்போ அந்த பிள்ளைய வந்து குளிப்பாட்டின தண்ணி தான் கொட்டணும், பிள்ளையும் கொட்டியாச்சு. பல வருடங்களா வேதத்தை அப்படியே கரைச்சி குடிச்ச நம்ம ஆட்சி அந்த என்ன சொல்றாருன்னா சிஎஸ்ஐல வந்து குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்து அந்த தண்ணியை தான் கீழே ஊத்துனாங்க. நீங்க பெந்தகோஸ்தேல அந்த குழந்தையும் தண்ணியும் சேர்த்து ஊத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் அவரு வளர்ந்த சிஎஸ்ஐக்கு அவ்வளவு உண்மையா இருக்காரு. ஆனா எதிர்க்கிற ஜிபிஎஸ் ராபின்சன் அவர்களுக்கு தான் அவர் கொடி பிடிச்சி பேசுற இந்த பெந்தகோஸ்தே அனுபவங்களுக்கு சப்போர்ட்டா எதுவும் பேசாம கம்முன்னு உட்காந்துக்கிறாரு. இதெல்லாம் ஏத்தி கேள்வி கேட்க முடியாது. இதெல்லாம் ஏத்தி கேள்வி கேட்டாங்கன்னா மக்கள் தெளிவடைஞ்சிருவாங்கல்ல. அதனால ஒண்ணுமே இல்ல விஷயத்த போட்டு கேள்வியா கேட்டெல்லாம் இருப்பாங்க. We have thrown the baby also with the bath water. That is the problem. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்களுக்கு அவங்க வேணும், அவங்களுக்கு இவங்க வேணும். பெண்டிகாஸ்டல்ஸுக்கு நான் பெண்டிகாஸ்டல்ஸ் வேணும், நான் பெண்டிகாஸ்டல்ஸுக்கு பெண்டிகாஸ்டல்ஸ் வேணும். இது ரெண்டு பேரும் வேணும். இந்த ரெண்டு பேரும் என்னைக்கு தங்களுடைய குறைகளையும் நிறைவுகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு ஒரு உடன்பாட்டிற்குள் வர்றாங்களோ அதை ஒரு பரிசுத்தமான விவாகம்னு நான் சொல்லுவேன், ஹோலி மேட்ரிமோனி. அது வர்றதுதான் இந்த நம்ம எழுப்புதல்னு சொல்றதனுடைய கடைசி கட்டமாக இருக்கும். அதனால நம்ம ஆர்ஸ்டான் என்ன சொல்றாருன்னா சிஎஸ்ஐயும் பெந்தகோஸ்தேவும் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்களா அதுதான் ஒரு எழுப்புதலா இருக்குமா? அப்படி பார்த்தோன்னா ரோமன் கத்தோலிக்கல சிஎஸ்ஐ வெளியே வந்தது. ரோமன் கத்தோலிக்கலையும் நிறைய வேத வசனங்கள்லாம் வச்சு படிக்கிறாங்க. அதனால அவங்களே சேர்த்துக்கிறீங்களா இதுல? இதுலயும் இந்த மாதிரி தலைவர்கள் மூலியமா தான் எழுப்புதல் வரப்போகுதுன்னு உலக மக்கள் நம்பி ஏமாந்துறாங்கள. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்டர் குமார் வந்து இஸ் வெரி குட் பைபிள் டீச்சர். சரி, நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன், ஃப்ரெடி ஆல்சோ இவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன தான் வந்து இவாஞ்சலிசம் வந்து சொல்லி கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் பண்ணாலும் பாஸ்டர் குமார் வந்து பைபிள் டீச்சர், நீங்க ரெண்டு பேரும் எவாஞ்சலிஸ்டா இருக்கீங்க. நாங்கள் வந்து வேர்டில் வந்து நாங்கள் கரெக்டாக இருக்கணும். அதானே நீங்கள் சொல்கிறோம்? ரொம்ப கரெக்ட். வேர்டில் கரெக்டாக இருக்கணும், ஒழுங்காக. நோ கான்ட்ரடிக்ஷன். ஓகே, வேர்டு கொடுக்குற கரெக்ஷன்ஸு அண்ட் ஸ்டிப்புலேஷன்ஸில் எந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். அதாவது டீச் பண்ற பாஸ்டரும் எவாஞ்சலிசம் பண்ற இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா வேர்ட் ஆஃப் காட்ல இருக்கணுமா? அதுக்கு ஸ்டான்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போறாரு. அந்த எக்ஸாம்பிள் என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.